எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஊரு பூரா நாடு பூரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பற்றிய தான் பேச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு 0% ஜிஎஸ்டி, சில ப்ராடக்ட்ஸ் இப்போ மொத்தமே 3 ஸ்லாப்பு தான், 5%, 18%, 40%. இவங்க கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்காங்க. அப்படின்ற மாதிரி இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்முக்காக காலங்காத்தால் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக அருமையான ஒரு பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனாலும் பாருங்கள், போர்ட்ஃபோலியோவில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பெருசாக 5%, 10% மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் எதுவுமே பெருசாக வரல. மார்க்கெட் மட்டுமே இன்றைக்கி இண்டெக்ஸ் மட்டுமே நல்லா அருமையான ஒரு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நானும் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், 25,000 நிஃப்டி தாண்டி எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி நாங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் 25,000 தாண்ட முடியாத அளவுக்கு இப்போ வெறும் ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எது எப்படியாங்க, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் என்பது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த கவர்மெண்ட்டை பாராட்டி தான் ஆகணும். அதாவது டேக்ஸ் போடுறதுலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. டேக்ஸை குறைக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட், அதாவது 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, அதே மாதிரி இனிமேல் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் 3 ஸ்லாப் தான் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல அள்ளி கொடுக்கறதுலையும் சரி, நம்ம கிட்டேருந்து எடுக்கிறதுலையும் சரி, மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான கவர்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில் நம்ம ஆளுங்க, சென்ட்ரலில் இது மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான போல்டான கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க வேறு கவர்மெண்ட் வந்தால் பயங்கரமாக வரியெல்லாம் குறைப்பாங்க. எங்கத்தை குறைச்சாங்க? சமீபத்தில் கர்நாடகாவில் இந்த யூபிஐ மூலிமா ஏதோ கலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பல குடைச்சல்கள். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கரண்ட் பில் ஏதாவது கம்மியாச்சா இல்லை அதிகமாச்சா? அதே மாதிரி பல வரிகள் அதிகமாச்சா இல்லை குறைஞ்சுதான்? ஸோ எந்த ஒரு நல்ல அருமையான ஒரு பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கடுமையான நடவடிக்கையும் சரி நாடு பூரா எடுக்கணும்ல. அதே மாதிரி அந்த நடவடிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு மிகப்பெரிய அளவில் டிராஸ்டிக்காக இன்கம் டேக்ஸ் 12 லட்ச ரூபா வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறதும் சரி, மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது தற்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி மூலியமாக மிச்சமாகக்கூடிய பணம் எல்லாமே மேபி கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் சைடு வரும்பொழுது அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உதவி செய்யும் வகையில் அமையலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நன்றி அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய ஆக்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய அனுபவத்தை சொல்கிறாப்புல, எப்போ சார் என் சம்பளத்தை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் போய் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இவர் என்ன இப்போ பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 53,000 ஷேர் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்பது சேர்த்திருக்கார். இதன் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 53,000 வரும்னு வச்சிங்களேன். ஏன்னா அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கு 12 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குது. அப்போ மாதத்துக்கு ஒன்று தானுங்களே, ₹1 தானுங்களே. ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 53,000 பண்ணிட்டேன். நான் எப்போ என் வாழ்க்கையில் 1.5 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு வர மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? 53,000 ஷேர்லேருந்து 1.5 லட்சம் ஷேராக அவர் என்னைக்கு அவர் வளர்றாரோ அன்னைக்கு நான் கமெண்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. உண்மையிலேயே 1.5 லட்ச ரூபா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பேசிவ் இன்கம் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஒரு ராஜ வாழ்க்கை தான். இன்றைக்கி இந்த ஸ்விக்கி ரிலேட்டடான ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராடக்ட்களுடைய காஸ்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்விக்கியினுடைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் என்பது ஒரு ₹3 உயர்த்துறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தகவல் ஸ்விக்கி அப்படின்ற பங்கில் இன்றைய தேதியில் பார்க்கும்பொழுது பெருசாக இம்பேக்ட் ஆன மாதிரி தெரில. இந்த ஸ்விக்கி சமீபத்தில் என்ன ஒரு வேலை பண்ணியிருந்தாங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி மே மாதத்தில் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது, ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது ஒன்று போட்டிருந்தாங்க மே மாதத்தில். அந்த சமயத்தில் அந்த பங்கு சரிவடைஞ்சிது, மறுபடியும் மேல் நோக்கி வந்தான். அப்புறம் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தான். 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது தற்போதைக்கு ₹425 என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில சமயங்களில் நியூஸ்களை பார்க்கும்போது ஏதாவது பங்கினுடைய விலை பெருசாக கும்பா பாடி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. ஆனால் சிலதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு, இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏற்கனவே இதனுடைய ஒரு ப்ரொமோட்டர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கடைசியில் வெறும் 16% வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் ஒரு பிளாக் டீல் மூலியமாக விற்க போகிறாங்க. அதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 316 ரூபாய். அது கரண்ட் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட பெரிய லெவலில் ரியாக்ஷன் பண்ணாமல் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது தான் இந்த ஆப்டஸ் வேலி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த ஒரு வருஷத்துல நீ என்னப்பா சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற முன்னணி கம்பெனிகளோட நிறைய பேர் மண்ணை கவிக்கு வந்திருக்கான், நம்மளுக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், பெருசாக லாபம் என்பது வரல. ஆனால் இந்த ஆப்டஸ் வேலி ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்ன சாதனை பண்ணியிருக்குன்னா, சமீபத்தினுடைய வீழ்ச்சி 52 வீக் லோவிலிருந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை வந்த ஒரு பங்குகளில் இந்த ஆப்டஸ் வேலி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்படி ஒரு தகவல், அதாவது மொத்தமாக ஒரு ப்ரொமோட்டர் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை விற்றுருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல். அட பாவிங்களா, நாங்களே கீழே இறங்கின பங்கு மறுபடி திரும்பி எப்போ ஏறும் அப்படின்னு ரொம்பவுமே அமைதி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த SW சோலார் அப்படின்ற ஒரு பங்கு அது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் கூட இந்த SW சோலார் என்பது ஒரு 330 ரூபா 40 ரூபாயெல்லாம் வந்த பங்கு தான். இந்த பங்குல என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கனில் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ரெவென்யூ சர்வீஸ்லேருந்து ஒரு கிளைம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 40 கோடி பணம் கட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்ககிட்ட வந்து அதுக்கு உண்டான டீட்டெயிலாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்டெம்னிட்டி அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் இந்த பங்கை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அட பாய்களா, ஒரு குவார்ட்டருக்கே நீ வந்து 40 கோடி அந்த மாதிரி தான் சமீபத்தில் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த 40 கோடிக்கு என்னப்பா இப்படி டேக்ஸ் டிமாண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எது எப்படியோ இந்த SW சோலார் அப்படின்ற பங்குக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்கான். 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட் இந்த SW சோலாரை மேலே கொண்டு போக போகுதா அல்லது கீழே கொண்டு போக போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது 52 வீக் லோ பற்றி பேசும்பொழுது 2 ஃபேமஸான பங்குகள் இருக்குது. அதாவது உன் சவகாசமே வேணாம் ஆளை விடு அப்படின்னு யாராவது இந்த 600 ரூபாய் ரேஞ்சில் எக்ஸைட் விட்டு வெளியே வந்திருந்தாங்கன்னா அவங்க மேபி ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 50% என்பது இறங்கி கிடக்கு. ஸோ இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் என்பதும் ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. சமீபத்தில் ஒரு 3 months ஹை என்பது வந்திருக்கு. இந்த அமரராஜா பேட்டரி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் அவனும் ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு யாராவது விற்றுருந்தா கூட அவங்க சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவனும் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே ஃபேமஸான பங்குகள் தான். பட் இன்னுமே 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற பங்குகள் அடுத்த சில மாதங்களில் என்ன பண்ணும், கரெக்டாக சென்டர் பாயிண்ட் 1000 ரூபாயிலிருந்து ஒரு 100-150 ரூபாய் இறங்கி தன்னுடைய பழைய லோக்கு வருமா அல்லது ஒரு 200-300 ரூபாய் ஏறுமா? அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் தீபாவளியோ அல்லது தீபாவளி முடிஞ்சோ நியூ இயர் சமயத்திலையோ என்ன இந்த பங்குகள் செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மக்கள். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுனால இந்த ஆட்டோ துறையில் அதே மாதிரி சமீபத்தில் இனி ஃபெஸ்டிவல் சீசனே இனி ஆரம்பிக்க போகுது. இது போன்ற சமயங்களில் இந்த ஆட்டோத்துறை சார்ந்த பங்குகள் ஏதாவது மேலே வருமா அல்லது கீழே விழுகுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னால உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க யார் அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம்னு பார்த்தா ஏதோ சின்ன சின்ன கம்பெனி கிடையாது, மிகப்பெரிய பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இன்றைக்கி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. 5% தன்னந்தனியாக மேல் நோக்கி ஏற்றி நிறுத்தி வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். உண்மைக்கு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அந்த கார்பரேட் ஆக்ஷன் ஸ்பிளிட்டோ போனஸை கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு 400-500 ரூபாய்க்கு போய் நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி கிடைக்குமா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அவன் என்னடானாக்கா சமீபத்தினுடைய லோவிலிருந்து 8% ஏறினதான் மிச்சம். எவ்வளவு இறங்கினானோ மறுபடியும் திரும்பி அதை ஏற்றி வச்சுட்டாங்க. அதனால் பல பேர் காண்டில் இருக்காங்க. அட பாவி, பஜாஜ் ஃபைனான்ஸ் இதே நியூஸுக்கு கீழே இறங்கிட்டு ஏறி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு குரூப் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. அது யாருன்னா இந்த ஐடிசி ஷேர். அதுக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னால ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலாக 400 ரூபாய்க்கு கீழே போனவன் ஒரு மாதிரி யூ டர்ன் போட்டு 400 திருப்பி தாண்டினான். அப்படி தாண்டிய பிறகு
இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் 417 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி அவன் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் எனிவே தன்னுடைய வாழ்நாளில் கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த பங்கு செஞ்ச வேலை எல்லாமே 4% 5% இறங்குவதும் ஏறுவதுமாகவே பல ரவுண்டு ட்ரிப்பு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் 400 ரூபா வரைக்கும் போன பங்கு ஒரு 5% வரைக்கும் ஏறி ஆல்மோஸ்ட் 420 தாண்டி அதுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுல எந்த ஆச்சரியம் இல்லை. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இத்தனை நாள் நீ எந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னு தெரியல. இப்படியே ரொம்ப சிறிய அளவுலேயே ஆடிக்கிட்டே இருந்திருக்க. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் உன்னை இந்த சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலாக மாற்றி விடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஏதாவது ஒரு பழைய ஹை 500 ரூபா கொண்டு வந்து விடுமா, அல்லது இன்னுமே கூட கீழே போ அப்படியே அது பண்ணு. ஸோ ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் நீ அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களில் பண்ணுவியா அப்படின்றதான் தற்போதைக்கு ஐடிசி ஷேர் ஹோல்டருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. டாய், நீ கம்மியான நாட்களில் எவ்வளவு பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக்கு 20% அப்பர் ஆர் லோயர் ஃப்ரீஸ் அப்படின்றது இருந்தது. அதை இப்போ 10% மாற்றி வச்சுட்டாங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 60% சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்த ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி ஒரு 5% என்பது இறங்கியிருக்கு. இன்னும் ஒரு பங்கு நெட்வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது ஏன் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் மேல் நோக்கி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்த தகவல் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நேற்றே ரொம்பவுமே சந்தோஷமாக 10% ஏறி இருந்தது. இன்னைக்கு ஒரு 7% ஏற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் அப்படி ஒரு லாங் டேர்ம் ஆர்டராக கிடைச்சங்காட்டி நேற்று இன்றைக்கும் சேர்த்து 2 நாளில் 20% ஏற்றி விட்டாங்க. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் இருக்கிறவங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பெரிய ஆளுக அப்படின்றது கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது இது பெரிய கம்பெனிங்க அப்படின்னு மார்க்கெட் கேபிட்டல் பற்றி சொல்கிறோம், அது ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டாப் அசட் கிரியேட்டர்ஸ் யார் அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கணக்கு எடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆக்சிஸ் கேட்ஸ் டெக்னாலஜி அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது இதனுடைய எதிர்காலத்தில் எப்படி மாற்றி அமைக்கும் தெரியல. ஸோ இந்த ஆக்சிஸ் கேட்ஸினுடைய ஒரு சப்சிடரி சில ஆர்டர்களை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இந்த ஆர்டர்கள்னால இதுக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 மில்லியன் தான். 1 மில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி மதிப்பிலான ஆர்டர்னு வச்சிங்களேன். ஆனால் இது ஆர்டர்னுடைய சைஸை பார்க்காதீங்க, அந்த ஆர்டர்னுடைய வேல்யூ பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த ஆக்சிஸ் கேட்ஸ் அப்படின்ற கம்பெனி இது வரைக்கும் அவன் சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2024 பார்த்தீங்கன்னா கூட வெறும் 400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு 1400 வரைக்கும் வந்திருக்கான். இந்த ஒரு 5 இயர்ஸ் பீரியட்னு போட்டு பார்த்தோம்னா 48 ரூபா ரேஞ்சிலிருந்து 1400 ரூபா வந்திருக்கு. இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு இவன் எவ்வளவு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நஷ்டமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த பங்கு இப்போ 20 கோடி 32 கோடி அப்படின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குட்டியாக வெறும் 5864 கோடி தான் மொத்தமே இவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பங்கு. ஆனால் சமீபத்தில் பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு அப்படின்றதுக்கு இன்றைக்கி என்ன தகவல் வந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு 9 கோடி மதிப்பில்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற பங்குமே ஒரு லோ ரேட்டில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு தான். இதில் என்ன ஒரு நல்ல தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த 31 பைசா டிவிடெண்ட் அப்படின்றதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 18 அப்படின்றதான் அதனுடைய ரெக்கார்ட் டேட். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மனசில் நினச்சிக்குவாங்க, இங்கே பாரு 31 பைசா டிவிடெண்ட்ன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீ 93 ரூபா ஷேர், அந்த 31 பைசா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பொதுவாக நீ ஒரு 3 ரூபா ஏறினா கூட மார்க்கெட்டில் 3% பக்கத்தில் கணக்காகுது. அதனால் இந்த 31 பைசா டிவிடெண்ட் கொடுக்குற வழியில் விட்டுவிட்டு இந்த கம்பெனியை பெருசாக மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறணும், பழையபடி 150 ரூபா வர்றதுக்கு நீ என்ன வழியோ அதையே பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மைண்டில் இருக்கும். நண்பர்களே, பல பங்குகள் 52 வீக் லோ வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே பயமாக இருக்கும். அடுத்தது மேல் நோக்கி திரும்பி போகிறானா அல்லது கீழே வரானா, அவன் எதை பண்ணாலும் நம்மளுக்கு பயமாக இருக்கும். அப்படித்தான் 2 பங்குகள், ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, பைசாலோ அப்படின்ற பங்கு, இவைகள் 52 வீக் லோவில் என்ன செய்தது சமீபத்தில்
தற்போதைக்கு இந்த IEX அப்படின்ற பங்கு 130 ரூபாய் வரைக்கும் போய் விழுந்த பங்கு தற்போது 140ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் மீதி இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் 4 மாதத்தில் தன்னுடைய பழைய ஹை 210 பக்கத்தில் போக போகுதா அல்லது மறுபடியும் புதிய லோக்கு ஒரு 100 ரூபாய் ரேஞ்சுக்கு போகுதான்னு தெரியல. பட் எந்த பக்கம் பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியாக இந்த பங்கு தற்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பைசா லோ, இந்த பங்குமே சமீபத்தில் 52 வீக் லோவில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரே லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட லோ வந்ததுனாவே லேசாக சிறிய ஏற்றமாகவே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பைசா லோ அப்படின்ற பங்கு சமீபத்திலையும் லோ ரேட்டில் வந்துட்டு ஒரு மாதமாக உசுர் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். என்ன பண்ணுவான்னே தெரியாமல் இருந்தது. அந்த லோவை உடைக்க போகிறானா அல்லது மறுபடியும் தன்னுடைய பழைய கையை போய் எட்டி பிடிப்பாங்களா அப்படின்றது தெரியாமல் இருந்த நேரத்தில் 30 ரூபாயிலிருந்து ஒரு 10% மேலே ஏறி இன்றைக்கு 35 ரூபாயாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த பைசால டிஜிட்டல். தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடி திரும்பி இவனுடைய ஹையை கீது திரும்பி எட்டி பார்ப்பானா, ஒரு முறையாவது வந்து பார்ப்பானா அல்லது இப்படியே கீழேயே கிடக்குமா அப்படின்றது தெரியாதபடிக்கு பாவம் இந்த ஷேரை வாங்கி வச்சுருக்காங்களா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷமாகவே குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே 35 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கியே, நீ புது ரேஞ்சு ஏதாவது எட்டி பிடிப்பியா அப்படின்றதான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ அடிவாரத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த 2 பங்குகளும் இனி எதிர்காலத்தில் ஏதாவது திரும்பி ஏறுமா அல்லது இன்னுமே கீழே போய் சீப்பாகுமா அப்படின்றது தெரியாதபடிக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, 40 ஷேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 52 வீக் லோன் வந்து விழுந்தானுங்கன்னா அதில் ஒரு 4 பேர் தான் எவனாவது ஒருத்தன் டபக்குன்னு ஏறுவான். இன்னும் சில பேர் இன்னுமே புதிய லோக்கு போகலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பானு. அப்புறம் சில பேர் அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பானு. ஸோ ஒரு 3 மாதம் கழித்து ஒரு 52 வீக் லோவில் வந்து விழுகிறான். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் வரும்பொழுது தான் அதில் ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் 40 பங்குகளுக்கு மேலே அல்லது 400 எவ்வளோ வேணாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கட்டுமே, அத்தனை பங்குகள் வந்து 52 வீக் லோவில் வந்து விழுகும் பொழுது சரி அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்த நியூஸ் இதில் என்ன வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலான்னே தான் பல பேர் அந்த லோவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங்கோ அல்லது ஏதாவது ஒரு நியூஸ் வரும்பொழுது தான் அந்த 40 பேர்த்துக்குமா நியூஸ் வருது, எவனாவது ஒரு 4-5 பேர்த்துக்கு தான் வரும். அதனால தான் அவனுக்கு 4-5 பேர் ஏறானு. மீதி ஒரு 35 பேரும் அடுத்த நியூஸ் வருதுன்னு விவரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி கீழேயே சைட்வேஸ்லாம் இருக்குது அல்லது புதிய லோக்கு போகுது. ஸோ இது போன்ற இந்த 2 பங்குகளையும் நீ அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவங்களுடைய ரிசல்ட் சீசன் என்பது இனி இந்த செப்டம்பர் முடிஞ்சு அதுக்கப்புறம் அக்டோபர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். இங்கே தான் பாருங்கள், ஒரு நண்பர் மிகப்பெரிய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய தத்துவத்தை ஷேர் பண்ணுறாரு பாருங்கள். ஏப்பா நீங்கள் 52 வீக் லோவில் போய் விழுகுது அல்லது அதுக்கும் கீழே போகுது, அதுக்கப்புறம் 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் அது மறுபடியும் லோ போகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற இந்த நேரத்தில் நானும் போய் ஒரு ஷேரில் லாக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 9 மாதமாக நான் லாக் ஆகி ஒரு ஷேரில் கோந்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஏறவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு திடீர்னு பார்த்தா இப்போ ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்திருக்கான். ஸோ பேங்க்கில் வந்து உங்களுக்கு வெறும் 7% கிடைக்குது, உங்களுக்கு போட்ட பணமும் திருப்பி கொடுத்துட்றான், ப்ளஸ் ஒரு 7% வட்டி கிடைக்குது. அப்படிங்கிறக்காக நீங்கள் பொறுமையாக ஒரு வருஷம் கோந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொறுமை தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இப்படி நான் பொறுமை தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டதுனால இப்போ நான் பொறுமையாக இருந்து லோ ரேட் வரும்பொழுது அக்குமுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி இப்போ நான் எல்லா ஸ்டாக்குகளையுமே நான் லாபத்தில் தான் விற்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ட்ரேடிங் பண்ணி கையை கருக்கி இருப்பார் போல். ஸோ நான் இன்ட்ராடே லாஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு லாஸ் பண்ணி வச்சுருந்தனோ, ட்ரேடிங் லாஸ் பண்ணியிருந்தனோ, அந்த லாஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது என் பொறுமையை சோதிக்கும். இருந்தாலும் நான் பொறுமையாக இருந்து மறுபடியும் லோ ரேட்டில் வாங்கி நான் இப்போ ஒரு மாதிரி ஜெயிச்சு வந்துட்டேன். இப்போ வர்ற எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்றப்பல. ஸோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு நாள் கூத்தாக இன்றைக்கி ஓப்பனிங்லேயே மார்க்கெட் வந்து அதை பாசிட்டிவாக தான் பார்த்துருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் அல்லது அடுத்தடுத்த மணி நேரங்களில் எப்படி எடுத்துக்க போகிறான்றது ரெண்டாவது விஷயம். பட் இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் இது பாசிட்டிவாக தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ ஒரே வருஷத்தில் டபுள் தமாக்காக அடுத்தடுத்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை அதிகப்படுத்தினதுனாலையும் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டியில் பல ப்ராடக்ட்டுகளை 0% டேக்ஸ் கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.